ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசி சக்ஸஸ்லேருந்து ஏஞ்சல். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிகே உடைய சாய்ஸ் அகாடமியில் டேட்டா புக்கை தான் பற்றி பார்க்க போகிறோம். இது நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, டெலகிராமில் ஒரு பிடிஎஃப் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நான் ப்ரிண்ட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ப்ரிண்ட்டு. எல்லா டேட்டாவுமே இதில் வந்துடுது. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு எத்தனை யூனிட்ஸ் இருக்குது? 6 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ 6 யூனிட்ஸ் டேட்டாவுமே பாருங்கள், நீட்டாக கொடுத்துட்டாங்க. புவியியல் வரைக்கும் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? பொருளியல்லேருந்து, அதாவது இது எக்கனாமிக்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நான் என்னுடைய குரூப்லேயும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. உண்மையாகவே ரொம்ப யூஸ்ஃபுல். பார்த்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். டேட்டாஸ் எதுவுமே ராங் இல்லை, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. நான் ஒரு செக் பண்ணேன். ஸோ நீட்டாக இருக்குது. இதை படித்தாலே நம்ம ஓரளவுக்கு இயர் டேட்டாஸை நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணி எடுத்துடலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரிவிஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ப்ரிண்ட் போட்டு பிரயோஜனப்படுத்திக்கோங்க. டோட்டலாக 21 பேஜஸ் கிட்ட தான் வருது. ஸோ அவங்களே டபுள் சைடாக தான் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ப்ரிண்ட் எடுக்கும்போது நீட்டாக கரெக்டாக வந்துடும். நான் ஃபஸ்ட்டு 2 பேஜ் நான் எடுக்கலை. அது ஜிகே புக்கு அப்படி இப்படின்னு தான் கொடுத்துருந்ததுனால நான் டேட்டா புக்கிலேருந்து 1வது பேஜிலேருந்து கடைசியாக 17th பேஜ் வரைக்கும் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு டேட்டாவுமே மிஸ் ஆகலை. நீங்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அது சொல்கிறதுக்கு தான் இந்த ஷார்ட் வீடியோ. தேங்க்யூ.